சென்ற இடத்தில் மறைந்து வாழ்ந்த தமிழர்களை நான் தமிழன் என்று துணிந்து சொல்ல வைத்தவர். தமிழன் யார் என்பதை அகிலமே திரும்பி பார்க்க வைத்தவர். ஒரு நாட்டின் வரலாற்றை மாத்திரமல்ல, உலகின் பெரும்பகுதி வரலாற்றையே தலைகீழாக புரட்டி போட்ட ஈழ போராட்டத்தின் நாயகன் பெயர் வேலுப்பிள்ளை பிரபாகரன். வல்வெட்டித்துறையில் பிரபலமான குடும்பம் திருமேனியார் குடும்பமாகும். இவ்வூருக்கு அருகில் உள்ள பருத்தித்துறையில் மெத்தை வீட்டு நாகலிங்கம் என்பவரின் குடும்பம் இந்த திருமேனியார் குடும்பத்துடன் திருமண உறவின் மூலம் இணைந்தனர். அதாவது திருமேனியார் குடும்பத்தில் தோன்றிய திருவேங்கடம் வேலுப்பிள்ளையும் நாகலிங்கம் வழி தோன்றிய பார்வதியும் திருமணத்தில் இணைந்து கொண்டனர். இவர்களுக்கு பிறந்த கடைசி குழந்தையே வேலுப்பிள்ளை பிரபாகரன். திருவேங்கடம் வேலுப்பிள்ளை இலங்கை அரசாங்கத்தின் மாவட்ட அதிகாரியாக பல வருடங்களாக கடமை புரிந்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் பிரபாகரன் தனது கல்வியை வல்வெட்டித்துறையில் ஊரிக்காடு எனும் இடத்தில் உள்ள சிதம்பரா கல்லூரியில் 10ஆம் வகுப்பு வரையில் கற்றார். யாழ்ப்பாணத்தில் அந்நாட்களில் செல்வமிக்க குடும்பங்களில் பிறந்த பிள்ளைகளுக்கு ஆங்கிலம் கற்பதும், வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போவதும், அரச பணிகளில் அமர்வதுமே வாழ்வின் லட்சியமாக இருந்து வந்தன. ஆனால் பிரபாகரனின் சிந்தனையோட்டமோ சிறு வயதிலேயே வேறு விதமாக இருந்தது. தந்தையுடன் வெளியிடங்களுக்கு செல்லும் போது சிங்கள காவல்துறையினர் அப்பாவி தமிழர்களை அடித்து இம்சிப்பதையும் உதைப்பதையும் கண்டதினால் சிறுவனாக இருந்த பிரபாகரனின் பிஞ்சு உள்ளத்தில் அதிர்ச்சியும் வேதனையும் ஏற்பட்டதுடன் அவைகளே ஆழமான வடுவையும் ஏற்படுத்திவிட்டன. அந்த வடுக்கள் சிங்கள இனவேரி அமைப்பின் பிடிக்குள் இருக்கும் தமிழ் மக்களை எப்படியாவது மீட்டெடுக்க வேண்டும் என்ற உத்வேகத்தை அவர் மனதில் உருவாக்கியது. நிராயுதபாணிகளான அப்பாவி தமிழர்களுக்கு எதிராக ஆயுத வலிமையை பிரயோகிக்கும் இனவெறி அமைப்பினை ஆயுத போராட்டத்தின் மூலமே எதிர்கொள்ள முடியும் என்று அவர் முடிவு செய்தார். இதனால் சிறு வயதிலேயே தனது நண்பர்களுடன் சேர்ந்து கையெறி குண்டுகளை தயாரிக்க கற்றுக்கொண்டார் பிரபாகரன். இப்படி செய்தபோது ஒருமுறை குண்டு ஒன்று வெடித்து சிதறியதில் பிரபாகரனின் காலில் காயம் ஏற்பட்டுவிட்டது. இதன் காரணமாகவே அவருக்கு கரிகாலன் என்ற பெயர் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து முழுமையாக போராட்ட களத்தில் குதித்த பிரபாகரன் 10ஆம் வகுப்போடு தன் படிப்பை அப்படியே விட்டுவிட்டார். பிரபாகரனின் போராட்ட உணர்வை துளியும் உணராத அவருடைய பெற்றோருக்கு அவர் படிப்பை நிறுத்தியது மிகுந்த கவலை அளித்தது. சரியாக படிக்காமல் சுற்றி வரும் மகன் குறித்து அவர்கள் கவலை கொண்டனர். ஆனால் தங்களது மகன் ஒரு போராளி என்பது ஒரு நாள் அதிகாலையில் தான் வேலுப்பிள்ளை பார்வதி தம்பதிக்கு தெரிய வந்தது. அன்று அதிகாலை 3 மணி அளவில் பிரபாகரன் வீட்டை போலீசார் முற்றுகையிட்டு கதவை தட்டினர். இதை உணர்ந்த பிரபாகரன் அப்படியே வீட்டிலிருந்து தப்பி வெளியேறிவிட்டார். ஒன்றும் தெரியாமல் அவரது தாய் கதவை திறந்து பார்த்தபோது போலீசார் குழுமி இருந்தனர். பிறகுதான் தனது மகன் போராளி இயக்கத்தை சேர்ந்தவர் என்று அவருக்கு தெரிய வந்தது. காவல்துறையிடம் இருந்து தப்பிச் சென்ற பிரபாகரன் அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தன் வீட்டிற்கு நிரந்தரமாகவே திரும்பவே இல்லை. 1970ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் தமிழர்களுக்கு எதிராக ஏவிவிடப்பட்ட கடுமையான அடக்குமுறையும் சகல துறைகளிலும் தமிழர்கள் புறக்கணிக்கப்பட்ட விதமும் தமிழ் இளைஞர்கள் மத்தியில் கடுமையான எதிர்ப்புணர்வை உருவாக்கி இருந்தது. சிங்கள இனவரி ஆட்சிக்கு எதிராக ஏதாவது செய்தாக வேண்டும் என்று இளைஞர்கள் துடித்தனர். கடுமையான அடக்குமுறைக்கு உள்ளாகி இருக்கும் தமிழர்களுக்காக போராட சரியான தலைவர்களோ இயக்கங்களோ இல்லை என்று இளைஞர்கள் கருதினார்கள். 30 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு வகையான அறப்போராட்டங்களை தமிழ் தலைவர்கள் நடத்தியிருந்த போதிலும் கூட இலங்கையின் ஆட்சி பொறுப்பில் இருந்து அவர்கள் ஒதுக்கியே வைக்கப்பட்டிருந்தனர். பாராளுமன்றத்தில் அவர்கள் எழுப்பிய குரலுக்கு செவி சாய்ப்பார் யாரும் இல்லை. இதனால் தமிழ் மாணவர் பேரவை என்ற மாணவர் இயக்கம் 1970ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இதில் தாக்குதல் குழுவின் முக்கியமானவராக பிரபாகரன் இயங்கினார். அக்குழுவில் வயதில் குறைந்தவராக பிரபாகரன் இருந்தபடியால் தம்பி என்ற செல்ல பெயர் கொண்டு மற்றவர்களால் அழைக்கப்பட்டார். இக்காலகட்டத்தில் அரசாங்கத்திற்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் அரசு பேருந்து ஒன்றை எரிப்பது என்ற முடிவை பொறுப்பேற்றுக் கொண்டு பிரபாகரன் உட்பட 4 பேர் சென்றார்கள். ஆனால் மற்ற 3வரும் நடுவிலேயே அச்ச மிகுதியால் திரும்பி ஓடிவிட்டார்கள். ஆனால் வெறும் 16 வயது சிறுவனாக இருந்த பிரபாகரன் மட்டும் மனத்துணிவுடன் சென்று அரசு பேருந்தை கொளுத்திவிட்டு திரும்பி வந்தார். தமிழ் போராட்ட இயக்கத்தின் முன்னோடியாக தோன்றிய பிரபாகரன் மீது அனைவருக்கும் நம்பிக்கை ஏற்பட்டது. அதே நேரத்தில் தமிழ் மாணவர் பேரவையின் நடவடிக்கைகளை கவனித்து வந்த சிங்கள அரசாங்கம் அதை ஒடுக்குவதற்கு முயன்றது. இதனைத் தொடர்ந்து தமிழ் மாணவர் பேரவை இளைஞர்கள் சிலரை இலங்கை காவல்துறையினர் கைது செய்தது. பின்னர் அவர்களை சித்திரவதை செய்து அவர்களிடமிருந்து கைப்பற்றிய தகவல்களை கொண்டு இயக்கத்தின் முக்கியமாக இருந்த பலரை கைது செய்தனர். இதனால் தன்னையும் கைது செய்யக்கூடும் என்று எண்ணிய பிரபாகரன் தமிழகத்திற்கு தப்பி வந்தார். பின்னர் தமிழகத்திலிருந்து 1972ஆம் ஆண்டு மீண்டும் யாழ்ப்பாணம் திரும்பினார். அரசுக்கு எதிராக போராடும் நோக்கில் சிதறுண்டு இருந்த இளைஞர்களை ஒன்று சேர்த்து அவரது 17வது வயதில் புதிய தமிழ் புலிகள் அமைப்பை தொடங்கினார். இவ்வமைப்பு மிக கடுமையான சட்ட திட்டங்களை கொண்டதாக உருவாக்கப்பட்டது. புதிய தமிழ் புலிகள் இயக்கத்தின் தலைவரும் ராணுவ தளபதியுமாக பிரபாகரனே இருந்தார்.
புதிய தமிழ் புலிகளின் முதலாவது ராணுவ நடவடிக்கையாக 1975ஆம் ஆண்டு 27ஆம் தேதி அன்று பொன்னாலை வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு அருகில் வைத்து அப்போதைய இலங்கை சுதந்திர கட்சியின் யாழ்ப்பாண அமைப்பாளரும் யாழ்ப்பாண மேயருமான ஆல்ஃபிரட் துரையப்பா சுட்டுக் கொல்லப்பட்டார். இத்தாக்குதலை பிரபாகரனை செய்ததாக பின்னர் புலிகள் அமைப்பு அறிக்கை வெளியிட்டது. புதிய தமிழ் புலிகளின் அடுத்த முக்கிய நடவடிக்கையாக புத்தூர் மக்கள் வங்கி கிளை கொள்ளை கருதப்படுகிறது. இயக்கத்தின் தலைமறைவு வாழ்க்கைக்கும் அதனை கட்டி எழுப்புவதற்கும் நிதி பெருமளவில் தேவைப்பட்டது. இதற்கு அரசாங்க பணத்தை பறித்தெடுத்தாக வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்பட்டது. இதனால் புத்தூர் மக்கள் வங்கி கிளை கொள்ளை பிரபாகரனின் தலைமையில் 1976 மார்ச் 5ஆம் நாள் நடத்தப்பட்டது. ஆல்ஃபிரட் துரையப்பா கொலை, புத்தூர் வங்கி கொள்ளை ஆகியவற்றை தொடர்ந்து வடக்கில் ஒரு சிறப்பு உளவு படையின் பிரிவு அமைக்கப்பட்டது. புதிய தமிழ் புலிகள் இயக்கத்தை அழித்தொழிப்பதையே முக்கிய நோக்காக கொண்டு கொழும்பில் இருந்த போலீஸ் தலைமையகம் இப்பிரிவை உருவாக்கியது. ஆனால் இதை பொருட்படுத்தாத புதிய தமிழ் புலிகள் இயக்கமோ 1976ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் என்ற புதிய பெயரை சுட்டிக் கொண்டது. புதிய தமிழ் புலிகள் இயக்கத்தில் இருந்த மிக கடுமையான சில கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு முழு தமிழீழ மக்களும் தமிழீழ விடுதலை போராட்டத்தில் பங்கேற்கக்கூடிய முறையில் சட்டத்திட்டங்கள் மாற்றப்பட்டு பிரபாகரனால் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தில் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டன. நிராயுதபாணிகளான வலிமை குறைந்த தமிழீழ மக்கள் சிங்கள இனவாத அரசின் ராணுவ வலிமைக்கு எதிராக போராடுவதற்கு நீண்ட கொரில்லா யுத்த பாதையை மிகவும் பொருத்தமானது என உணர்ந்த பிரபாகரன் மக்கள் போராட்டத்தின் முன்னோடி நடவடிக்கையாக கொரில்லா போரை முறைப்படுத்தினார். இன்னொரு புறம் இலங்கை அரசோ 1978இல் தமிழீழ விடுதலை புலிகள் தடை சட்டம் என்ற சட்டத்தை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றியது. இச்சட்டம் விடுதலை போராளிகளை அழிப்பதற்கு இலங்கை ஆயுதப்படைகளுக்கு சகல விதமான அதிகாரங்களையும் வழங்கியது. 1979இல் JR ஜெயவர்தனாவின் அரசு விடுதலை புலிகள் தடை சட்டத்திற்கு எதிராக படு மோசமான பயங்கரவாத தடை சட்டத்தை அமுலுக்கு கொண்டு வந்தது. இச்சட்டத்தின் மூலம் ஒருவரை 18 மாத காலத்திற்கு வெளி உலக தொடர்பு ஏதுமின்றி தனிமை சிறையில் வைக்க முடியுமாம். இவ்வாறாக தமிழீழ விடுதலை புலிகளை ஒடுக்க இலங்கை அரசு பல்வேறு திட்டங்களை முறைப்படுத்தினாலும் பல்வேறு சட்டங்களை அமல்படுத்தினாலும் விடுதலை புலிகள் இயக்கம் பிரபாகரனின் தலைமையில் படு வேகமாக முன்னேறி சென்று தன்னை பலப்படுத்திக் கொண்டன. மேலும் பிரபாகரன் தலைமையில் விடுதலை புலிகள் யாழ்ப்பாணத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து பின்னர் இலங்கை தமிழ் போராளிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையே ஈழப்போர் என்ற இலங்கை உள்நாட்டு போரும் தொடங்கியது. விடுதலை புலிகள் இயக்கம் இன்று உலக நாடுகளின் கண்களில் தீவிரவாத இயக்கமாக பார்க்கப்பட்டாலும் கூட ஆரம்பத்தில் அதன் வளர்ச்சியில் இந்தியாவின் பங்கு மிக அதிகம். இலங்கையில் இனப்பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்ததை தொடர்ந்து 1985ஆம் ஆண்டு இந்தியாவின் தலையீட்டால் விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசுக்கும் இடையே அமைதி உடன்பாடு ஏற்பட்டது. இதையடுத்து பூடான் தலைநகர் திம்புவில் இந்தியா இலங்கை விடுதலை புலிகள் பங்கேற்ற பேச்சுவார்த்தை நடந்தது. இதில் விடுதலை புலிகள் மட்டுமல்லாமல் இதர போராளி இயக்கங்களை சேர்ந்த தலைவர்களும் கலந்து கொண்டனர். இந்த பேச்சுவார்த்தையின் போது பிரபாகரன் முன்வைத்த பல்வேறு கோரிக்கைகளை இதர போராளி இயக்கங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டன. இதனால் திம்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இந்த சமயத்தில் இலங்கை ராணுவம் போர் நிறுத்தத்தை மீறி திருகோணமலை மற்றும் வவுனியாவில் தமிழர்களுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டது. இதில் நூற்றுக்கணக்கான தமிழர்கள் உயிரிழந்தனர். போர் நிறுத்தம் முறிந்தாலும் திம்பு பேச்சுவார்த்தை முறிந்தாலும் விடுதலை புலிகளின் அரசியல் ஆலோசகர் ஆண்டன் பாலசிங்கம் இந்தியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டார். மேலும் இதனைத் தொடர்ந்து 1986ஆம் ஆண்டு தமிழக போலீசார் பிரபாகரன் உள்ளிட்ட போராளிகளை கைது செய்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தினர். அவர்களின் தகவல் தொடர்பு சாதனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. இதை கண்டித்து பிரபாகரன் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். இதையடுத்து அனைத்து பொருட்களையும் பிரபாகரனிடம் வழங்க இந்திய அரசு உத்தரவிட்டது. அதன் பேரில் அவை வழங்கப்பட பிரபாகரனும் தனது போராட்டத்தை கைவிட்டார். இந்த நிலையில் பெங்களூரில் நடந்த சார்க் மாநாட்டில் பங்கேற்க வந்த ஜெயவர்தனாவிடம் இந்திய அரசு இனப்பிரச்சனையை குறித்து பேசியது. இந்த பேச்சுவார்த்தையின் போது இலங்கையின் கிழக்கு மாகாணத்தை 3ஆக பிரித்து தமிழர்கள், சிங்களர்கள், முஸ்லிம்கள் என ஆளுக்கு ஒரு மாகாணாக பிரிக்கலாம் என ஜெயவர்தனாவை தெரிவித்த யோசனை பிரபாகரனுக்கு தெரிவிக்கப்பட்டது. மேலும் பிரபாகரனையே முதல்வராக நியமிப்பதாகவும் ஜெயவர்தனா தெரிவித்தார். ஆனால் இதை பிரபாகரன் நிராகரித்து விட்டார். ஏற்கனவே வடக்கு கிழக்காக உள்ள இரு மாகாணங்களை இணைக்க வேண்டும் என்பதே எங்களது கோரிக்கை என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். முதல்வர் பதவி என்பது என்னை வீழ்த்த விரிக்கப்படும் சதிவலை என்றும் கூறிவிட்டார். இந்த நிலையில் தன்னை இந்திய அரசு கைது செய்யக்கூடும் என்று சந்தேகித்த பிரபாகரன் 1987ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் ஈழத்திற்கு திரும்பிவிட்டார். இதனால் இலங்கை பிரச்சனை மேலும் சிக்கல் அடைந்தது. ஈழம் சென்ற பிரபாகரன் அந்த வருடம் மே மாதம் தனி ஈழமே ஒரே தீர்வு என்ற முழக்கத்தை முதலில் முன்வைத்தார். இதையடுத்து இந்திய அரசு இனப்பிரச்சனையில் மீண்டும் தலையிட்டது.
யாழ்ப்பாணத்தில் வைத்து பிரபாகரனை சந்தித்த இந்திய அதிகாரிகள் பிரதமர் ராஜீவ்காந்தி சந்திக்க விரும்புவதாக தெரிவித்தனர். இதையடுத்து இந்திய அரசின் ராணுவ ஹெலிகாப்டரில் அவர் டெல்லி கிளம்பினார். வழியில் பிரபாகரன் தமிழகம் வந்து முதல்வர் எம்ஜிஆரை சந்தித்து பேசினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பின்னர் டெல்லி சென்ற பிரபாகரன் மற்றும் புலிகள் இயக்க தலைவர்கள் டெல்லி அசோகா ஹோட்டலில் தங்க வைக்கப்பட்டனர். அவர்களை இலங்கைக்கான இந்திய தூதர் JN தீட்சித் உள்ளிட்டோர் சந்தித்து ஆலோசனை நடத்தினர். அப்போது இந்தியாவும் இலங்கையும் இனப்பிரச்சினை தொடர்பாக அமைதி ஒப்பந்தம் மேற்கொள்ள இருப்பதாகவும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். ஆனால் இதை பிரபாகரன் ஏற்க மறுத்துவிட்டார். கிட்டத்தட்ட 4 நாட்கள் ஹோட்டலிலேயே தங்க வைக்கப்பட்டிருந்தார் பிரபாகரன். அதே சமயம் ஈழத்தில் போராடி வந்த பிற போராளி இயக்க தலைவர்கள் டெல்லிக்கு வரவழைக்கப்பட்டு அவர்கள் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இது குறித்து வெளிப்படையாக அறிவித்த ராஜீவ்காந்தி மேலும் கொழும்பு சென்று இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட போவதாகவும் அறிவித்தார். இந்த அறிவிப்புக்கு பின்னர் ராஜீவ்காந்தி பிரபாகரனை நேரடியாக சந்தித்தார். அப்போது ஒப்பந்தத்தில் உள்ள குறைகள், முரண்பாடுகளை சுட்டிக்காட்டினார் பிரபாகரன். இருப்பினும் அது ஏற்கப்படவில்லை. மேலும் டெல்லி ஹோட்டலில் பிரபாகரன் கிட்டத்தட்ட சிறை வைக்கப்பட்டிருந்தார். இந்த சமயத்தில் இந்திய இலங்கை அமைதி ஒப்பந்தம் கொழும்பில் கையெழுத்தானது. அதன்படி இந்திய அமைதி காக்கும் படை இலங்கைக்கு அனுப்பப்பட்டது. கொழும்பு பயணத்தை முடித்துவிட்டு டெல்லி திரும்பிய ராஜீவ்காந்தி பிரபாகரனை மீண்டும் சந்தித்து சில உறுதிமொழிகளை அளித்தார். பின்னர் ஒரு வழியாக அதை பிரபாகரனும் ஏற்றுக்கொண்டார். இதையடுத்து நாடு திரும்பிய பிரபாகரன் சுதுமலை என்ற இடத்தில் வைத்து எம் மக்களது விடுதலைக்காக, எம் மக்களது விமோச்சனத்துக்காக நாங்கள் ஏந்திய ஆயுதங்களை இந்திய அரசிடம் ஒப்படைக்கிறோம். தமிழீழ மக்களின் ஒரே பாதுகாப்பு சாதனமாக இருந்து வந்த இந்த ஆயுதங்களை இந்திய அரசு எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்வதிலிருந்து தமிழீழ மக்களின் பாதுகாப்பு என்ற பெரும் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறது. நாம் ஆயுதங்களை கையளிக்காது போனால் இந்திய ராணுவத்துடன் மோதும் துர்பாக்கிய சூழ்நிலை ஏற்படும். இதை நாங்கள் விரும்பவில்லை. தமிழீழ தனியரசே தமிழீழ மக்களின் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை அளிக்கும் என்பதில் எனக்கு அசையாத நம்பிக்கை உண்டு. தமிழீழ லட்சியத்துக்காகவே நான் தொடர்ந்து போராடுவேன். தமிழீழ மக்களின் நலன் கருதி இடைக்கால அரசில் பங்கு பெற்று அல்லது தேர்தலில் போட்டியிட வேண்டிய சூழ்நிலை எமது இயக்கத்துக்கு ஏற்படலாம். ஆனால் நான் எந்த காலகட்டத்திலும் தேர்தலில் பங்கு பெறப் போவதில்லை என்றார். இதையடுத்து பலாலி முகாமில் வைத்து விடுதலை புலிகள் இந்திய ராணுவத்திடம் ஆயுதங்களை ஒப்படைத்தனர். ஆனால் இந்த சமயத்தில் விடுதலை புலிகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையே முரண்பாடுகள் ஏற்பட்டு அமைதி ஒப்பந்தத்தை கடைபிடிப்பதில் சிக்கல் எழுந்தது. இந்திய இலங்கை அமைதி ஒப்பந்தத்தை எதிர்த்து ஆரம்ப கால உறுப்பினரும் முக்கிய உறுப்பினராகவும் இருந்த திலீபன் சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். மேலும் புலிகள் இயக்கத்தை சேர்ந்த 17 தளபதிகளை இலங்கை ராணுவம் பிடித்து சென்றது. அவர்களில் 12 பேர் சைனைட் சாப்பிட்டு உயிர் நீத்து விட்டனர். இதையடுத்து இந்தியாவுடனான போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முறித்துக் கொள்வதாக பிரபாகரன் அறிவித்தார். இதனால் இந்திய ராணுவத்திற்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே போர் மூண்டது. இது குறித்து அப்போதைய முதல்வர் எம்ஜிஆருக்கு பிரபாகரன் ஒரு விரிவான கடிதம் ஒன்றை எழுதினார். இந்திய ராணுவத்தை எதிர்த்து பிரபாகரன் தலைமையில் விடுதலை புலிகள் கொரில்லா போரில் ஈடுபட்டதால் இந்திய ராணுவத்திற்கு பேரிழப்பு ஏற்பட்டது. ஆனால் முன்னதாக ஈழத்தமிழ் மக்களின் போராட்டத்தை புலிகள் தலைமையேற்று நடத்த தொடங்கியதுமே இந்தியாவிற்கு முழுவீச்சில் உதவியளிக்க தொடங்கியதற்கு முக்கிய காரணம் மறைந்த தமிழக முதல்வர் எம்ஜிஆர் தான். விடுதலை புலிகள் தான் ஈழத் தமிழர்களின் ஒரே பிரதிநிதி என முதலில் அங்கீகரித்தவரும் எம்ஜிஆர் தான். எம்ஜிஆரின் கூற்றை ஏற்ற அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தியும் புலிகளுக்கு உதவ முன்வந்தார். எம்ஜிஆர் தமிழகத்தை விடுதலை புலிகள் தங்களது பயிற்சி களமாக்கிக் கொள்ள அனுமதி அளித்தார். மறுபக்கம் இந்திரா காந்தி ஆயுதங்களை அள்ளி வழங்கினார். இந்திராவும் எம்ஜிஆரும் செய்த இந்த பேர் உதவிகளால் விடுதலை புலிகள் அசைக்க முடியாத இயக்கமாக உருவெடுத்தனர். இந்திராவின் ஆயுதம், ராணுவ பயிற்சி, நிதி உதவி, எம்ஜிஆர் வழங்கிய இட உதவி என சகல உதவிகளும் இந்தியாவிலிருந்து கிடைத்ததால் இலங்கை படைகளுக்கு எதிராக மிக சிறந்த ராணுவ படையாக மாறியது LTTE. இந்திரா மற்றும் எம்ஜிஆரின் உதவிகளை ஒருபோதும் மறக்க மாட்டோம் என பலமுறை பிரபாகரன் நன்றியுடன் நினைவு கூர்ந்துள்ளார். ஆனால் இந்திரா எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னர் புலிகள் குறித்த இந்தியாவின் நிலையில் மாற்றம் ஏற்பட்டு போனது. ராஜீவ்காந்தியின் நிலைப்பாடு புலிகளுக்கும் இந்தியாவுக்கும் இடையே மோதலுக்கு வழிவகுத்தது. ராஜீவ்காந்தி ஜெயபத்னாவுடன் செய்து கொண்ட அமைதி ஒப்பந்தத்தை முழுவதுமாக நிராகரித்து விட்டனர் புலிகள். இருப்பினும் அதை மீறி செயல்பட முயன்றதால் புலிகள் ராஜீவ் மீது கோபம் கொண்டனர். இந்நிலையில் 1988ஆம் ஆண்டு பிரேமதாசா இலங்கையின் புதிய அதிபரானார். பிரேமதாசா புலிகளுடன் சமாதான பேச்சுக்கு முயன்றார். இதை பிரபாகரனும் ஏற்க இந்திய ராணுவத்தை வெளியேறுமாறு பிரேமதாசா உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து 1990ஆம் ஆண்டு இந்திய அமைதி காக்கும் படை இலங்கையிலிருந்து வெளியேறியது. ஆனால் பின்னர் பிரேமதாசா அரசுடன் புலிகள் நடத்திய பேச்சும் பலன் தரவில்லை. அதுவும் முறிந்து போக 1991ஆம் ஆண்டு வன்னி பிரதேசத்தின் பல பகுதிகளை விடுதலை புலிகள் தங்கள் வசம் கொண்டு வந்தனர். இந்த சமயத்தில் விடுதலை புலிகள் மிக மிக பலம் பொருந்திய படையாக மாறியிருந்தனர். இந்த ஆண்டில்தான்
யாருமே எதிர்பாராத வகையில் பிரதமர் ராஜீவ்காந்தி விடுதலை புலிகளின் மனித வெடிகுண்டுக்கு பலியாகினார். அமைதி காக்கும் படையை இலங்கைக்கு அனுப்பியது, அந்த படை செய்த அட்டூழியங்களை ராஜீவ்காந்தி பெரிய அளவில் கண்டுகொள்ளாதது, அதைவிட உச்சமாக பிரபாகரனையே கொள்ள இந்திய அதிகாரிகள் சில செய்த சதி செயல் காரணமாக ராஜீவ் மீதான புலிகளின் கோபம் அதிகரித்து அது அசம்பாவிதத்தில் இப்படியாக முடிந்து போனது. புலிகளின் இந்த கொடூரமான செயல் அவர்களுக்கு தமிழகத்திலும் இந்தியாவிலும் இருந்த மக்களின் ஆதரவை அடியோடு காலி செய்தது. ராஜீவ் கொலை சம்பவத்திற்கு பின்னர் இலங்கை விவகாரத்திலிருந்து முற்றிலும் ஒதுங்கிவிட்டது இந்திய அரசு. இந்த சமயத்தில் பல உலக நாடுகள் சமாதானத்தை ஏற்படுத்த முன்வந்தன. அதில் முக்கியமான நாடு நார்வே. மிக கடுமையாக போராடி இலங்கை அரசையும் விடுதலை புலிகளையும் சமாதான பேச்சுவார்த்தைக்கு அழைத்து வந்தது நார்வே. பல்வேறு சுற்றுகளாக நடந்த அமைதி பேச்சுவார்த்தையின் இறுதியில் முத்தரப்புக்கும் இடையே 2002ஆம் ஆண்டு அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தம் ஒரு சில ஆண்டு வரை ஓரளவு கடைபிடிக்கப்பட்டிருந்தாலும் சில காலங்களில் திடீரென இலங்கையின் போக்கில் மாற்றம் காணப்பட்டது. இந்த திடீர் மாற்றத்திற்கு இலங்கை அதிபரான ராஜபக்சவே காரணம். விடுதலை புலிகள் இயக்கத்தை எதிர்த்து இந்தியாவை தனது வழிக்கு கொண்டு வர அவர் பிளாக்மெயில் முறையை கையாண்டார். நீங்கள் எங்களுக்கு புலிகளை ஒழிக்க உதவ வேண்டும், இல்லாவிட்டால் இருக்கவே இருக்கிறது சீனாவும் பாகிஸ்தானும் என்று அவர் புதிய பாதையில் நடைபோட தெற்காசியாவில் தனது நிலை பாகிஸ்தானுக்கு போய்விடுமோ என்ற குழப்பத்தில் இலங்கைக்கு சில வகைகளில் உதவ முன்வந்தது இந்தியா. இப்படியாக இந்தியாவின் ஆதரவை முதலில் பெற்ற ராஜபக்சே மறுபக்கம் பாகிஸ்தானில் இருந்தும் சீனாவில் இருந்தும் அதிநவீன ஆயுதங்களை வாங்கி குவித்தது. ஆனால் விடுதலை புலிகளை அழிக்கிறோம் என்ற பெயரில் இலங்கை அரசு கொன்று தீர்த்தது ஆயிரக்கணக்கான அப்பாவியான தமிழ் மக்களை தான். உலகில் எந்த ஒரு போராளி இயக்கத்திடமும் இல்லாத கட்டுக்கோப்பும் கட்டுப்பாடும் தீரமும் துணிச்சலும் மிக்க இயக்கமாக விடுதலை புலிகள் இயக்கத்தை நடத்தி வந்தார் பிரபாகரன். அந்த அமைப்பின் பல முக்கிய தலைவர்கள் மறைந்த போதெல்லாம் கூட பிரபாகரன் நிலை குலையாமல் இயக்கத்தை தொடர்ந்து நடத்தி வந்தார். இருப்பினும் கிழக்கு மாகாணத்தின் தளபதியாக இருந்த கர்னல் கருணா, அரசியல் ஆலோசகர் ஆண்டன் பாலசிங்கம் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பிரிந்ததும் மறைந்ததும் பிரபாகரனுக்கு ஈடுகட்ட முடியாத இழப்பாகிவிட்டது. குறிப்பாக கருணாவின் பிரிவும் பாலசிங்கத்தின் மறைவும் புலிகளுக்கு நிச்சயம் மிகப்பெரிய திருப்புமுனை சம்பவங்கள். அதை தொடர்ந்துதான் புதிய படைபலத்தோடு இலங்கை படைகள் தொடுத்த தாக்குதலை சமாளிக்க முடியாமல் விடுதலை புலிகள் சரிவை சந்திக்க ஆரம்பித்தனர். இந்த நிலையில்தான் பிரபாகரனின் சகாப்தமும் முடிவுக்கு வந்துள்ளது. இறுதியாக வேலுப்பிள்ளை பிரபாகரன் 2009 மே 18 அன்று முல்லைத்தீவு பகுதியில் கொல்லப்பட்டதாக இலங்கை இராணுவம் அறிவித்தது. எனினும் விடுதலை புலிகளின் பன்னாட்டு தொடர்பாளர் சே பத்மநாதன் விடுத்த அறிக்கையில் பிரபாகரன் 2009 மே 17ஆம் நாள் இறந்ததாக அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து அவரது மனைவி மதிவதினி, மூத்த மகன் சார்லஸ் ஆண்டனி, மகள் துவாரகா ஆகியோரும் இராணுவத்தினரிடமிருந்து நடந்த மோதலில் கொல்லப்பட்டார்கள் என கூறப்படுகின்றது. மேலும் பிரபாகரனின் இளைய மகன் பாலச்சந்திரன் படைத்துறையால் கொல்லப்பட்டதாக பின்னாளில் செய்திகளும் அவரது உடலின் ஒளிப்படமும் கிடைக்கப்பெற்றது. எனினும் ஒரு ஒடுக்கப்பட்ட இனம் தொடர்ந்து ஒடுங்கியே இருக்காது என்பதற்கு பிரபாகரன் தொடுத்த விடுதலை போரே சாட்சி. இதுபோன்று வரலாற்று செய்திகளை அறிவதற்கு பகுத்தறிவு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.